குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த பாதிப்பு காரணமாக மின் கட்டணத்தை அபராதம் இல்லாமல் கட்டுவதற்கான கால அவகாசம் என்பது அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிக்க இருந்தார். குறிப்பாக 2ஆம் தேதி வரையிலும் கால அவகாசம் இல்லாமல் இந்த மின் கட்டணத்தை செலுத்தலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதற்கான கால அவகாசத்தை தற்பொழுது நீட்டித்து தங்கம் தென்னரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மின் கட்டணத்தை அபராதம் இல்லாமல் செலுத்துவதற்காக ஏற்கனவே 2/1/2024 வரை வழங்கலாம் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதில் கூடுதலாக அவகாசமாக 1/2/2024 வரை, அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரையிலும் மின் கட்டணத்தை அபராதம் இல்லாமல் செலுத்தலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கனமழையின் காரணமாக இந்த 2 மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத பாதிப்பினை கருத்தில் கொண்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரில் தற்பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மின் நுகர்வோர்கள் தங்களின் மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்திட வேண்டும் என்பதற்காகவும் கீழ்கண்ட முகவரியில் அவகாசம் என்பது அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த 2 நாட்களில் பெய்த கனமழையின் காரணமாக கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை நீட்டித்து தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறார். செலினா, விவரங்களுக்கு நன்றி.